Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் வாரந்தோறும் காலத்திற்கு தகுந்தாற்போல் முக்கிய சட்டத்திட்டங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதுபோல் இந்த வாரம் ஒரு ஃபரதான சட்டத்திட்டமான ஜகாத்தை குறித்து அல்லாஹு தாலா குர்ஆனில் யாருக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று வரையறுக்கிறானோ, யாருக்கெல்லாம் ஜகாத்து தகுதியோ, அதுபோல் ஜகாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நமக்கு இயல்பாக வரக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவையும் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே ஜகாத் கொடுப்பவருடைய யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பவருடைய பட்டியலை வெளியிடுவான். அதில் ஆரம்பமாகவே அல்லாஹ் இப்படி ஆரம்பிப்பான், இன்னம ஸதகாத் லில் ஃபுகரா. சதகாத் என்று சொல்லிவிட்டு ஜகாத் என்று சொல்கிறோம் என்றால், இந்த இடத்தில் சதகா என்பதற்கு தர்மம் என்ற பொருள் கிடையாது. இந்த இடத்தில் சதகா என்று சொன்னால் அல்லாஹ் ஜகாத்தை குறிப்பிடுகிறான். லில் ஃபுகரா, ஏழைகளுக்கு முதல் கட்டத்தில். இரண்டாவது வல் மசாக்கீன், இதுவும் ஏழைகளுக்கு. லில் ஃபுகரா என்றால் எப்படிப்பட்ட ஏழை, மசாக்கீன் என்றால் அல்லாஹ் யாரை ஏழை என்று சொல்கிறான். இதில் இமாம்களுக்கு மத்தியில் ஒரு சிறு கருத்து வேற்றுமை இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஃபுக்ரா என்பவர் தான் முதல் கட்டமாக இவர் பரம ஏழை. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகிறான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர. ஷைத்தான் நீங்கள் ஏழ்மையாவதை விட்டும் உங்களை எச்சரிக்கிறான், உபதேசிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர், யா அல்லாஹ் ஏழ்மையை விட்டும் எங்களை பாதுகாத்து தா என்று கேட்பார்கள். எனவே மிஸ்கீன் என்ற இந்த ஃபக்ரை விட, ஏழ்மையை விட ஃபுகரா என்ற இது ஏழ்மை தான் அதிகம் அல்லாஹ்விடத்தில் இருப்பதனால் இவர் பரம ஏழை என்று சொல்வார்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதற்கு அப்படியே மாற்றமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்வார்கள், ஆரம்ப கட்டமாக மிஸ்கீனுக்கு கொடுக்க வேண்டும், இவர்தான் பரம ஏழை. ஏனென்றால் அல்லாஹ் இதே குர்ஆனில் நான் சொல்லி தருகிறான், அவ் மிஸ்கீனன் ஸா மத்ரபா. மிஸ்கீன் ஏழை எப்படிப்பட்டவன் என்றால், அவன் அங்கங்கு சில இடங்களில் பூமியிலே மண்களிலே படுத்து உறங்கி விடுவான். மறுபடியும் எழுதும் பொழுது அவனுடைய உடலிலே ஒட்டிக்கொண்டிருக்கும் சில மண், அந்த மண்ணை அவன் தட்டி விடுவதை போல அதுதான் அவனிடத்தில் மீளமாக இருக்கிறது, அதையும் அவன் தட்டி விட்டு விடுகிறான். எனவே அப்படி பார்க்கும் பொழுது இந்த மிஸ்கீன் என்பவன் தான் அதிகம் கொடுக்கப்பட வேண்டியவர் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருவார்கள். ஆனால் ஆக மொத்தத்தில் ஃபுகராக்களுக்கும் கொடுக்க வேண்டும், மிஸ்கீன்களுக்கும் கொடுக்க வேண்டும். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆமிலீன அலைஹா. யார் ஜகாத்தை பொருளை வாங்குவதற்கு வசூலிப்பதற்கு வருவார்களோ அவர்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கலாம் என்றால் எப்படி? பொதுவான ஜகாத்தினுடைய நிசாபு கீழே அவருக்கு இல்லை என்றால் தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் இங்கே வரையறையாகவே சொல்லி தந்திருக்கிறான். வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், அவர்கள் ஏழ்மைப்பட்டிருந்தால் அவர்கள் இஸ்லாத்தின் மீது உறுதியாக இருப்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்படும். வஃபிர் ரிகாப், ஐந்தாவதாக அடிமைகள், தற்போது கிடையாது, ஆரம்ப காலத்திலிருந்து அந்த அடிமைகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வல் காரிமீன, கடன்காரர்களுக்கு என்றால் எப்படிப்பட்ட கடன் அவர் இடத்தில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பின்னால் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய பாதை என்றால் ஆரம்ப கட்டத்திலே போர் புரிந்தது, ஜிஹாத் என்று இருந்தது. ஆனால் தற்போது அதற்கு தகுந்தாற் போல் அல்லாஹ்வுடைய பாதை என்று எதை சொல்வது என்று பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையினுடைய அசல் ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையினுடைய அர்த்தம் அவர் மார்க்கத்திற்காக வேண்டி எதையும் செய்ய முற்பட்டு வருவார். இப்போ மார்க்கத்துக்கு சம்பந்தமாக தீனை பாதுகாப்பதற்கு யார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால், கண்டிப்பாக மதரசாக்களில் உருவாக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் தீனை பார்க்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள். எனவே மதரசாக்களுக்கு கொடுப்பது என்பது ஏற்றமானது. ஒபினிஸ் சபீல், வழிப்போக்கன்.
ஏதோ ஒரு நாட்டில் இருந்திருப்பார், இப்போ இந்த நாட்டில் வந்திருப்பார். இப்போ ஆனால் அவர் கையில் எந்த காசும் இருக்காது. ஆனால் இன்றைய காலத்தில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் இருக்குது, எப்படி எடுத்துடலாம். ஒருவேளை அப்படியும் இல்லை, அவருக்கு செல்ஃபோன் தொலைஞ்சிருச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, எதுவுமே இல்லை என்ற பட்சத்தில் அவருக்கும் கொடுக்கலாம். இப்படி இந்த 8 பிரிவுகளை அல்லாஹு தஆலா ஜகாத்தினுடைய பட்டியலில் தகுதியானவர்கள் என்று சொல்லி தருகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் கடைசியாக அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது ஃபரீதத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்தில் உண்டான உங்களுக்கு கட்டாயமாக செய்யப்படக்கூடிய அமல். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் இதை நீங்கள் கொடுப்பதை நன்கறிந்தவனாகவும் நுட்பமுடையவனாகவும் இருக்கிறான். பொதுவாக அல்லாஹ் இந்த ஆயத்திற்கு கீழே கொண்டு வரக்கூடிய கடைசி அவனுடைய பெயர்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், அந்த இடத்திற்கு தோதுவாக அல்லாஹ் தனது பெயரை உட்படுத்தி சொல்வான். அதே போல்தான் இங்கு சொல்லித் தருகிறான். அலீம், அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஹக்கீம், நுட்பமானவனாக இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் கூட்டி குறைச்சி கொடுத்தாலோ, இல்லை இதுதான் ஜக்காத்துன்னு நீங்களே அதாவது நினைச்சு கொடுத்தாலோ எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த பட்டியல் தான் அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஜகாத்து கொடுக்கக்கூடியவருடைய பட்டியல். சரி, இதுல யாருக்கு அதிகமாக முதல் தரத்தில் நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் ஃபுகரா என்று சொல்கிறான். இப்ப ஃபுகராவை விட தகுதியானவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தால், முதல் கட்டம் நமது குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து உதவுவது முதல் கட்டமான ஜகாத். அது வரவேற்கத்தக்கது. ஏன்னால் அப்படி கொடுக்கும் பொழுது 2 விதமான நன்மைகள் வருகிறது. ஒன்று சொந்தக்காரர்களுக்கு கொடுத்த நன்மையும் வருகிறது, அதுபோல் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நன்மையும் நமக்கு சேர்கிறது. இப்போ சொந்த அண்ணன் கஷ்டப்படுகிறான், சொந்த தம்பி கஷ்டப்படுகிறான், வெளியிலே கொடுப்பதை விட யாருக்கோ கொடுப்பதை விட முதல் கட்டமாக அவர்களுக்குத்தான் கொடுத்தாக வேண்டும். அதே நேரத்தில் அந்த சொந்தத்திலே ஆகப்பெரும் சொந்தமாக நாம் பார்க்கக்கூடியது நம்முடைய தந்தையை. அப்போ தந்தைக்கு கொடுக்கலாமா? அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா தந்தைக்கு கொடுக்கக்கூடாது, தந்தையுடைய தந்தைக்கு கொடுக்கக்கூடாது, தாய்க்கு கொடுக்கக்கூடாது, தாய்க்கு கொடுக்க முடியாது, அப்படியே மேலே. அதே போல கீழே பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது, பிள்ளையுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது. இவர்களெல்லாம் நாம் அதிகம் செலவழிப்பதற்கு தகுதியானவர்கள். இவர்களுக்கு போய் ஜக்காத்தை கொடுப்பது என்பது சரி கிடையாது, கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளவும் படாது. அதே போல் நான் சொன்னேனே, சில விஷயங்களில் நமக்கு இயல்பாக சந்தேகம் இருக்கும். அந்த வரக்கூடிய சந்தேகங்களுடைய தெளிவு என்ன? பெண்களுடைய நகைகளுக்கு ஜக்காத் இருக்கிறதா என்றால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜக்காத் கிடையாது. அவர்கள் எவ்வளவு அணிந்தாலும் பரவாயில்லை, அதற்கு ஜக்காத்தே கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியும் சொல்லித் தருகிறார்கள், ஜக்காத் என்பது பெண்களுடைய நகைக்கு இருக்கிறது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கிடையாது என்பதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருக்கும் என்பதற்கும் ஹதீஸ் ஆதாரமாக காண கிடைக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பெண்ணுக்கு அதிகமாக நகை போட்டார்கள். அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதுக்கு ஜக்காத்தும் கொடுக்கவில்லை. பல நேரங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு போட்டிருந்த ஆபரணங்களை ரசூலுல்லாஹ்வும் பார்த்திருந்தார்கள். நாயகம் தெரிந்திருந்தால் ரசூலுல்லாஹ் கேட்டிருப்பார்கள், ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. எனவே இதை ஆதாரமாக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜக்காத் கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லித் தருவார்கள், இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு பெண்மணி கூட்டி வரப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்கள் அணிந்து இருக்கக்கூடிய நகைக்கு ஜக்காத் கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவர் கொடுக்கவில்லை சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகத்தினுடைய வளையல்களை எல்லாம், நெருப்பால் செய்யப்பட்ட வளையல்களை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எனவே ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். இப்போ ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தகுதியானவர்கள் பற்றி பார்த்தோம். யார் கொடுக்க வேண்டும்? முதல் கட்டம் முஸ்லீமாக இருக்க வேண்டும். காஃபிர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. சதகாக்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஆனால் ஜக்காத்தை கொடுப்பது என்பது அவர்களுக்கு அறவே கூடாது. அதே போல ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் ஒரு கட்டத்தில் அவர் பாலிகாக இருக்க வேண்டும், வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும். வயதுக்கு வராதவர்களுக்காக ஜக்காத்து கொடுப்பதோ, அவர் முன்னிட்டு கொடுப்பதோ அதுவும் கூடாது. ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இந்த விஷயத்திலும் கொஞ்சம் மாறுபடுகிறார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாருன்னா, பாலிகானவரிடத்திலே இருக்கக்கூடிய ஜகாத்தினுடைய பொருள் ஒரு சொத்து ரீதியாக அதிகமாக அவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளிலிருந்து அதற்கு தகுதியானவர் தந்தையோ இல்லை அவருடைய கார்டியனோ கணக்கு பார்த்து எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அப்போ ஜக்காத்து கடமை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இல்லை இவருக்கு ஜக்காத்து கடமை கிடையாது. ஏன்னா எல்லா சட்டமும் எப்போது பிறக்கிறது என்றால், அந்த பிள்ளை வயதுக்கு வந்த பிறகுதான் அவனுடைய தொழுகை கடமை, அவனுடைய நோன்பு கடமை, பிற இபாதத்துகளெல்லாம் கடமையாகிறது. எனவே அவருக்கு கடமை கிடையாது. இதே மாதிரி தான் புத்தி சுவாதீனுடைய விஷயத்திலும் 2 இமாம்களும் கருத்து சொல்வார்கள். புத்தி சுவாதீனமே இல்லாதவனுக்கு ஜக்காத்து கடமையா என்று சொன்னால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆமா கடமை, அவருடைய சொத்திலிருந்து அவருடைய பொறுப்பாளர் எடுத்து கொடுக்க வேண்டும்.
அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இல்லை, ஏனென்றால் அவருடைய புத்தி சுவாதீனம் அவருக்கு இல்லை, எனவே அவருக்கு தொழுகை இல்லை, மற்ற இபாதத்துகள் இல்லை, ஃபர்துகள் இல்லை, அதுபோல ஜகாத்தும் இல்லை என்று சொல்லித் தருவார்கள். அடுத்தபடியாக நமக்கு அதிகமாக கடன் பட்டிருந்தால் கடன்காரர்களாக இருப்பவரும், இல்லை கடன் வர வேண்டியது இருந்தால் அந்த வரக்கூடிய ஜக்காத்திலும் வரக்கூடிய கடனிலும் ஜக்காத்து கடமையா என்பது பெரும்பாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம். இதனுடைய அசல் நோக்கத்தை எடுத்துக்கொண்டால் இந்த சந்தேகம் நமக்கு போய்விடும். அதாவது பூரணமாக நமக்கு எதில் மீது அதிகாரம் பெற்றிருக்கிறோமோ அதன் மீது மட்டும்தான் நமக்கு ஜக்காத்து கடமையாகும். அந்த ஒற்றை சட்டத்தை நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதாவது கடன் வர வேண்டியது இருந்துன்னு சொன்னால் அந்த கடனை கடிச்சிட்டு இருக்கிற தொகைக்கு ஜக்காத்தை கொடுத்து கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது சட்டம் கிடையாது. ஒரு உதாரணமாக நான் வச்சுக்கலாம், ஒரு 20 லட்சம் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும், நமக்கு ஒரு 10 லட்சம் கடன் வர வேண்டி இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 10 லட்சம் வர வேண்டிய கடன் என் கைக்கு இன்னும் வரல என்பதற்காக 20 லட்சத்துக்கு மட்டும் ஜக்காத்தை கொடுத்து முடித்து விடுகிறோம். ஆனால் சட்டம் என்ன சொல்லி தருகிறது என்றால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், கடன் வரக்கூடிய கடனாக இருந்தால், எப்படியும் வந்துரும்பா, அவன் கொடுத்துருப்பான்பா, எவ்வளோ நாளானாலும் கொடுத்துருவான்னு நமக்கு தெரியும், அப்படி இருந்தால் அந்த தொகைக்கும் சேர்த்து இவர் ஜக்காத்து கொடுக்கணும். அதே நேரத்தில் வாரா கடனாக இருந்தால், நமக்கெல்லாம் தெரியும் இவர்கிட்ட போனால் கண்டிப்பாக திரும்ப வராது, ஏதோ ஒரு நிலப்பட போயிருச்சு, இது வராது அப்படி நமக்கே உறுதி வந்துடும். அப்படி வந்தால் அது அதிசயம் என்று நினைப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி கடனுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மஸ்அலா தெளிவாக இருக்கிறது. கண்டிப்பாக வரக்கூடிய கடனாக இருந்தால் அதற்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சட்டத்தை கொஞ்சம் தாழ்த்துவார்கள். என்ன, இப்போது வரக்கூடிய கடன் தான், ஆனால் 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு, ஒரு வருஷத்துக்கு அவர் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, மாதம் ஒரு 10,000 ரூபாவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு வருஷத்துக்கு போனால் ஒரு 1 லட்ச ரூபா வரும், ஒரு மினிமம் வரும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வருஷத்தில் வரக்கூடிய 1 லட்ச ரூபாவை கணக்கு பண்ணி அதற்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்தா போதும். ஏன்னா வருஷத்தை கணக்கு வைத்து தானே ஜக்காத்து கடமையாகிறது. எனவே அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு வருவதை கவனித்து அவர் ஜக்காத்தை கொடுத்திருக்கலாம் என்று சொல்வார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது வரக்கூடிய கடன். அதே போல நாம் கொடுக்கக்கூடிய கடனாக இருந்தால் என்ன செய்வது, இதிலும் நாம் எப்படி கையாளுகிறோம் என்று சொன்னால், நாம் கொடுக்கக்கூடிய கடனுக்கு எப்போதுமே அதை கழித்து விட்டு இருக்கக்கூடிய காசுக்கு மட்டும் ஜக்காத்தை கொடுப்பது வழமை. ஆனால் இதில் என்ன சொல்லி தருகிறார்கள் 2 இமாமுன்னா, கொடுக்கக்கூடிய கடன் ஒன்று ஒரு 30 லட்ச ரூபா கையில் இருக்குது, 10 லட்ச ரூபா நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 10 லட்ச ரூபாவுக்கு கடனை கொடுத்து விட்டு 20 லட்ச ரூபாவை ஜக்காத்தாக 20 லட்ச ரூபாவுடைய ஜக்காத்தை கொடுத்துடணும். அப்படி நீ ஜக்காத்தை கொடுக்கல, கடனை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் 30 லட்ச ரூபாய்க்கும் ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். கடன் இருக்குன்னா கடனை கொடுத்து முடிச்சுட்டு இருக்கிற காசுக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டியதானே. கடன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிலைமை எந்த அளவுக்கு ஆகுறதுன்னா, வருஷம் முழுக்க அவருக்கும் கடன் இருக்கிறது, காலமாக அவர் கடனை காரணமாக வைத்து ஜக்காத்தும் கொடுப்பதில்லை. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியிலேயே அவருக்கு ஜக்காத்தே கடமையாகாது. எனவே சொல்கிறார்கள், கடன் இருந்தால் கடனை கழித்து ஜக்கா கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் மொத்தமாக அந்த காசுக்கு ஜக்காத்தை கொடுத்து முடிக்க வேண்டும். இன்னும் அதுபோல இருக்கக்கூடிய ஒரு இயல்பான சந்தேகம், ஜக்காத்து பொதுவாகவே எப்படி கடமையாகிறதுனால் சேமித்த பொருளில் தான் ஜக்காத்து கடமை, வருமானத்தை கவனித்து ஜக்காத்து கடமையாகாது. நம்மள பல பேர் அப்படி நினைச்சிருக்கோம், அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா இவருக்குலாம் கண்டிப்பாக ஜக்காத்து கடமையாக இருக்கும், இவரெல்லாம் கொடுத்தே ஆகிறோம். மாதம் ஒரு 15,000 ரூபா வந்துச்சுன்னு சொன்னால் இவர் என்னங்க பாவம், இவரே 15,000 ரூபா சம்பாதிக்காரு, இவருக்கு போய் ஜக்காத்துனா இதெல்லாம் அநியாயம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஷரியத் என்ன சொல்லுகிறது என்றால், வருமானத்தை வைத்து இங்கே ஜக்காத்து கடமை கிடையாது, சேமிப்பை வைத்து தான் ஜக்காத்து கடமையாகிறது. உதாரணமாக பார்க்கும்போமே, ஒருத்தருக்கு ஒரு மாதத்திற்கு 15,000 ரூபா சம்பளம், 15,000 ரூபா சம்பளத்தில் இவர் 7,000 ரூபா 8,000 ரூபா 10,000 ரூபா அதிகபட்சம் செலவு பண்ணுறாரு, 5,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டுறாரு, வருஷமாக இதே செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு இவருக்கு அக்கௌண்ட்டில் இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது, ஒரு வருஷமும் அது ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷத்துடைய இருக்கக்கூடிய இந்த பேங்க் பேலன்ஸுக்கு இவர் எடுத்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொருத்தர் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வீடு பெரிய ஃப்ளாட்டில் இஎம்ஐ, அதுக்கு மாதம் 90,000 ரூபா போயிடுது. அடுத்து கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, எல்லா இஎம்ஐயில் முடிஞ்சு கடைசியில் மாதம் முடியும் போது அவர் கையில் எதுவுமே இல்லை, வருஷம் முடியும் போதும் அவருக்கு இஎம்ஐலே போகுது. ஆனால் இவர் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காருனா இவருக்கு ஜக்காத்து கிடைக்காது. அவர் 15,000 ரூபா சம்பாதிக்கிறாரோ அவருக்கு ஜக்காத்து இருக்கிறது. அப்போ மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை சட்டம் என்பது சேமிப்பை வைத்து தான் ஜக்காத்து கடமையை தவிர வருமானத்தை வைத்து ஜக்காத்து கடமை கிடையாது. கடைசியாக ஒரு சட்டம்,
ஜகாத்தினுடைய டேட்டை நம்ம குறித்து வச்சுக்கணும். எப்படி வெட்டிங் டே, பிறந்த நாள்லாம் ஞாபகம் வச்சுருக்கோமோ அதுபோல் ஜகாத்துடைய டேட் என்னன்றது நமக்கு சரியாக தெரியணும். ஜகாத்துடைய டேட்டை நமக்கு தெரியலன்னு சொன்னால் ஜகாத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பெரிய குழப்பம் வந்துடும். உதாரணமாக நமக்கு எப்போ கடமையாகிறதோ அதுலேருந்து ஒரு வருஷம் ஆனால் ஜகாத்தினுடைய டேட் வரும். நம்ம அப்படி கணக்கு வைக்கல. உதாரணமாக இப்போ நம்ம ரமதானுடைய பிற 20 நம்மளுடைய ஜகாத்துடைய டேட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ 20ஆம் தேதி வர்றதை பார்த்து அதில் 20ஆம் தேதி அன்னைக்கு எவ்வளோ கணக்கு இருக்குன்னு பார்த்து நம்ம ஜகாத்து கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கும் பொழுது ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு இப்போ ஜகாத் கொடுக்கணும். ரமதானுடைய 20ஆம் தேதி 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஜகாத் கொடுக்குறோம். அப்படின்ற நேரத்தில் 19ஆம் தேதி எனக்கு திடீரென்று ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருது. 19ஆம் தேதி ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருது. இப்போ இந்த 10 லட்ச ரூபாய்க்கு சேர்த்து நான் 30 லட்ச ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்கணுமா, இல்லை ஏற்கனவே என்கிட்ட இருந்த 20 லட்ச ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்கணுமா? நம்மலாம் என்ன நினைப்போம்னு சொன்னால் 20 லட்ச ரூபாய்க்கு ஜகாத் கொடுத்தா போதும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷம் அந்த காசு நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தான் இது கையில் வந்திருக்கு. இப்போ நேற்று கையில் வந்தால் நம்ம எப்படி இன்னைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சட்டம் அது இல்லை. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்றால் சேர்த்து ரெண்டத்தையும் சேர்த்து தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த டேட் அன்னைக்கு உங்கள்கிட்ட அந்த காசு இருந்துச்சா இல்லையா? காசு இருக்குது. அப்போ அந்த டேட்டை கவனித்து முன்னால் இருப்பதற்கும் சேர்த்து நாம் அந்த நேரத்திலே ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு 30 லட்ச ரூபாய் நம்ம வச்சுருக்கோம். 20ஆம் தேதி கொடுக்கணும்னு இருக்கிறோம். 20ஆம் தேதிக்கு முன்னாடி 19ஆம் தேதி 30 லட்ச ரூபாயில் ஒரு 10 லட்ச ரூபா நம்ம கையை விட்டு ஏதோ ஒரு காரணத்தினால போயிடுச்சு. இப்போ போன இந்த காசுக்கும் சேர்த்து 30 லட்ச ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்கணுமா, இல்லை 20ஆம் தேதி இருக்கக்கூடிய இந்த 20 லட்ச ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்கணுமா? அப்படின்னா 20 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா போதும். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம கையை விட்டு போனதுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு நாள் தானே இது எனக்கு இதுக்கு பிடிக்கல, ஒரு நாள் தானே கொடுத்துடலாமே அப்படின்னு யோசிச்சா கொடுக்க தேவையில்லை. ஷரியத் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அந்த சரியான டேட்டில் நமக்கு அந்த காசு இருந்தால் அந்த காசுக்கு கொடுத்தா போதும். முன்னாடி அதுக்கு கைவிட்டு போயிருச்சுன்னு சொன்னால் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இது ரெண்டாவது. மூன்றாவது ஒரே ஒரு சட்டம் என்னன்னா, இப்போது 20ஆம் தேதி நம்ம ஜகாத் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு, கொடுக்கல. ஆனால் 27 லைலத்துல் கத்ர் வருது, அப்போ கொடுக்கலாம், நன்மை அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம், கொடுக்கல. இப்போ 27 வர்றதுக்கு முன்னாடியே 23ஆம் தேதி நம்மள்கிட்ட இன்னும் ஒரு 20 லட்ச ரூபா வருது. ஆனால் 20ஆம் தேதி நம்மள்கிட்ட அந்த 20 லட்ச ரூபா இல்லை. 23ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ வருது ஒரு 20 லட்ச ரூபா. இப்போ நம்ம இன்னும் ஜகாத்தை கொடுக்கல. அப்போ 27ஆம் தேதி தான் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம். அப்போ 27ஆம் தேதி நம்ம கொடுக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த 20 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கணுமானா அப்பயும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா மறுபடியும் ஒரே சட்டம் தான் திரும்ப நமக்கு 20ஆம் தேதி கையில் எவ்வளவு காசு இருந்ததோ அந்த காசுக்கு தான் ஜகாத்தை கொடுக்க போகிறோம். அப்போ அந்த மீதமான அந்த காசு பின்னாடி வந்த காசை அது அடுத்த வருடம் சேர்த்து கொடுத்துருக்கலாம். எனவே ஜகாத்துடைய விஷயத்தில் இது மாதிரியான நுணுக்கமான பல சட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை எல்லாம் தெரிந்து கொண்டு அல்லாஹ் இந்த கடமையான ஜகாத்தை குறிப்பிட்ட தேதியிலே சரியாக நிறைவேற்றுவதற்கு நமக்கு பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.